காஸ்டெல்லோரிசோ தீவின் அடியில் மறைந்திருந்த குகைகளில் வாழும் ஒரு புதிய வகை வெட்டுக்கிளியை கிரேக்க பூச்சியியல் வல்லுநர்கள் குழு ஒன்று அடையாளம் கண்டுள்ளது. J.R.R. டோல்கீனின் புராண கதைகளில் வரும் பால்ரோக்கின் பெயரால் டோலியோஃபோடா பால்ரோகி என பெயரிடப்பட்ட இந்த பூச்சி பூமிக்கு அடியில் 25 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு சமீபத்திய அறிவியல் ஆய்வில் விவரிக்கப்பட்டுள்ளது. லெவண்டைன் படுகையில் துருக்கிய கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிரேக்க தீவான காஸ்டெல்லோரிசோ கரடுமுரடான நிலப்பரப்பு, இயற்கை குகைகள், ஆலிவ் தோப்புகள் மற்றும் பைன் மரங்கள் நிறைந்த இடம். வெறும் 9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தாலும் இந்த தீவில் பல்வேறு வகையான நிலத்தடி வாழ்விடங்கள் உள்ளன. அவற்றில் பலவற்றை அருகில் சென்று ஆய்வு செய்வது கடினமாக இருப்பதால் அவை இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. விக்லா மலையில் உள்ள ஒரு செயற்கை சுரங்க பாதைக்குள் தான் இதற்கு முன் ஆவணப்படுத்தப்படாத வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டனர். பின்னர் செய்யப்பட்ட விரிவான உருவவியல் மற்றும் மூலக்கூறு பகுப்பாய்வுகள் அந்த பூச்சிகள் ஒரு புதிய இனத்தை சேர்ந்தவை என்பதை உறுதிப்படுத்தின. இந்த கண்டுபிடிப்பில் ஒரு தனிப்பட்ட பூச்சி மட்டுமல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் முதிர்ந்த ஆண், முதிர்ந்த பெண், இளம் உயிரிகள் உட்பட பல மாதிரிகளை ஆவணப்படுத்தியுள்ளனர். இது அந்த சுரங்க பாதைக்குள் ஒரு நிலை பெற்ற இனக்கூட்டம் இருப்பதை காட்டுகிறது. இந்த ஆய்வு அந்த உயிரினத்தை ஈரப்பதமான மற்றும் இருண்ட சூழல்களுக்கு தகவமைத்துக் கொண்ட ஒரு குகை வெட்டுக்கிளி என்று விவரிக்கிறது. இத்தகைய வாழ்விடங்கள் பொதுவாக குகைகள் மற்றும் பிற நிலத்தடி சூழல் அமைப்புகளுடன் தொடர்புடைய ராபிடோஃபோரிடே குடும்பத்தின் பல உறுப்பினர்கள் வாழும் சிறப்பியல்பு கொண்டது. ஆராய்ச்சியாளர்கள் டோலியோஃபோடா பால்ரோகியை சுமார் 16.2 மில்லிமீட்டர் உடல் நீளம் கொண்ட ஒரு சிறிய பழுப்பு நிற குகை வெட்டுக்கிளி என விவரித்துள்ளனர். புதிதாக விவரிக்கப்பட்ட இந்த வெட்டுக்கிளியை சேர்த்து அங்கீகரிக்கப்பட்ட டோலியோஃபோடா இனங்களின் மொத்த எண்ணிக்கை 67 68 உயர்கிறது. இந்த பேரினத்தின் உறுப்பினர்கள் மத்திய தரைக்கடல், ஐரோப்பா, அனடோலியா மற்றும் காகசின் சில பகுதிகள் முழுவதும் பரவியுள்ளது. மேலும் பல இனங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட குகை அமைப்புகளில் வாழ்கிறது.